ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ வலி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, எது பிரசவ வலி எது பொய்யான வலின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ 37 வார கர்ப்பிணியாக இருக்கீங்க, இல்லைனா 38 வாரம், இல்லைனா 39 வார கர்ப்பிணியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசவ வலி இன்னும் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது பக்கத்தில் டெலிவரி வந்துருச்சு, இன்னும் 5 நாளில் டெலிவரி ஆகிரும், இன்னும் 1 வாரத்தில் டெலிவரி ஆகிரும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாட்களில் டெலிவரி பெயின் வந்துடும், இல்லைனா ஒரு வாரத்துக்குள்ளே டெலிவரி பெயின் வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரியான முக்கியமான ஒரு 6 சிம்டம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது எனக்கு 2 டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 3rd ப்ரெக்னென்சியில் இருக்கேன், அதாவது 38 வீக்கில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த சிம்டம்ஸில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிரசவத்திற்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, இல்லைனா இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெலிவரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக ஏற்படக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இல்லைனா ஸ்பாட்டிங். அதாவது வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் நார்மலாகவே சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் பிரசவத்திற்கு இன்னும் 5 நாள் தானே இருக்குது, இல்லைனா 7 நாள் தான் இருக்குது, இல்லைனா ஒரு 10-15 நாளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பட ஆரம்பிக்கும். 8 மாதங்கள் வரை உங்களுக்கு பட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை படுதல் பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா 9 மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது 9 மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பட ஆரம்பிக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா சளி மாதிரியான திரவம் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் 2 நாளில் இல்லைன்னா இன்னும் 5 நாட்கள்லேயே உங்களுக்கு பிரசவ வலி வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 1 வாரத்திலேயோ இல்லைன்னா 4 நாட்களில் கூட உங்களுக்கு வலி ஏற்படலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெள்ளையாக மட்டும் படும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பாட்டிங்கோடு சேர்த்து வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 5 நாட்கள்லையோ இல்லைனா ஒரு 3 நாட்கள் இல்லைனா ஒரு 4 நாட்கள்லையோ உங்களுக்கு டெலிவரி பெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தரையும் பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு. எனக்கு இந்த சிம்டம்ஸ் எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிவரி பெயின் வர்றதுக்கு 1 நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாளே எனக்கு டெலிவரி பெயின் ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். 2வது நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ எனக்கு 2 டெலிவரி அப்போவுமே அந்த மாதிரி தான். ஸோ 9 மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரின் போகும்போது உங்கள் வெஜினால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை வச்சு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது சிலருக்கு பனிக்கூடத்தினோட நீரும் பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ யூரின் மட்டும்தான் போகுதா இல்லைனா எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி மாதிரியான திரவம் வெளிவருதா அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு பனிக்கூடத்தோட நீர் பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் யூரின் மட்டும்தான் போகுதா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணீர் மாதிரி திரவம் இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த திரவம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாதிரி தான் இருக்கும், இதுக்கு நிறம் கிடையாது, யூரினோட சேர்த்து தான் இருக்கும், யூரின் மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. யூரின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிடும். இந்த பனிக்கூட நீர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பனிக்குடம் உடஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குது, தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருங்க. ஸோ அதுதான் ரொம்பவே நல்லது. குழந்தைய சேஃபாக வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், ஆக்சிஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்குட நீரில் தான் இருக்குது. ஸோ அதனால் பனிக்குட நீர் உடஞ்சி ரொம்ப லீக் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி தாங்க. அதாவது பிரசவ காலத்தில் நமக்கு முதுகு வலி ஏற்படுறது சாதாரணமான விஷயம் தான். ஆனால் 9th மந்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி ரொம்பவே வந்து அதிகமாயிரும், உங்களுக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இன்னும் பிரசவ வலி வர்றதுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட அந்த முதுகு வலி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ரொம்பவே வந்து அதிகமாயிரும். அதாவது டபுள் மடங்கு அதிகமாயிரும் சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் பிரசவ வலி இன்னும் 4 நாட்கள்லேயே வந்து வந்துடும், இன்னும் 5 நாட்கள்லேயே வந்துடும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பெயின் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடு முதுகு இருக்குது பார்த்தீங்களா, நடு முதுகு அதாவது கீழ் முதுகில் வந்து உங்களுக்கு நடுவில் ஏற்படுற முதுகு வலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற முதுகு வலி உங்களுக்கு அப்படியே கீழே இறங்கி வெஜினாவை நோக்கி வந்து இருக்கும். அந்த வலி வெஜினாவும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வலி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஹெவியான பெயினாக இருக்குது அப்படின்னா இன்னும் 5 நாட்கள்லேயோ இன்னும் 1 வாரத்துலேயோ உங்களுக்கு டெலிவரி பெயின் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது முதுகில் ஏதாவது வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ ஒரு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பெயினாக வந்து இருக்கும். உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும், ஐயோ நமக்கு இந்த மாதிரி ரொம்ப தாங்க முடியாத வலியாக இருக்கே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் 5 நாட்கள்லையோ இல்லைன்னா 1 வாரத்துலையோ வலி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். அதாவது உங்களுக்கு டெலிவரி இன்னும் 1 வாரத்தில் ஆக போகுது, 5 நாளில் ஆக போகுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயிறு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே வந்து நல்லா ஃப்ரீயாகி நல்லா இறங்கிரும். வயிறே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். அதாவது போன வாரம் இருந்ததுக்கும் இந்த வாரம் உங்கள் வயிறு இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். நல்ல வயிறு கீழே இறங்கி போய் இருக்கும். உங்களுக்கு பாத்ரூம் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இடுப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல விழுந்துரும். அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வயிறு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே உங்களுக்கு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொத்தமாக நடுவில் வந்து கூட்டி குமிஞ்சி போய் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்து இடுப்போட வலது சைடு இடது சைடு வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு பார்த்திங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். ஆனால் நடு வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இடுப்பில் வந்து பள்ளம் விழ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 5 நாட்கள்லையோ இல்லைனா இன்னும் ஒரு 4 நாள்லையோ டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தங்க. ஸோ உங்கள் வயிறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி போய் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் இன்னும் 1 வாரத்தில் வரப்போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். இதோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு வலி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்யான வலி கூட வந்து ஏற்படும். அடிவயிறு வலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்றை சுற்றி பெயின் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் அர்த்தம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு மட்டும் வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து வயிறு டைட் ஆகுது, அப்புறம் லூஸ் ஆகிடுது, அது 1 மணி நேரம் தான் அந்த பெயின் இருக்குது, இல்லைனா 2 மணி நேரம் தான் அந்த பெயின் இருக்குது, ஆனால் முதுகு வலியும் இருக்குது, ஆனால் 2 மணி நேரம் தான் இருக்குது அந்த பெயின், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது அந்த பெயின் அப்படின்னா அது சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரசவ வலியையும் சூட்டு வலியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரசவ தேதியை வந்து கண்டிப்பாக வந்து கணக்கிட முடியும். பிரசவ வலின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜினாவை பிடிச்சி இழுக்கும், அப்புறம் முதுகையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெயினாக வந்து இருக்கும். உங்களால் நிற்க கூட முடியாது. அந்த
பெயினை தாங்கக்கூட முடியாது. அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா சூட்டு வலி மாதிரி உங்களுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வந்துட்டு நிற்காது. அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா பெயினோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கும். அதாவது பெயினோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒருக்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த பெயினோட தூரம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துக்கிட்டே வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க, ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்க அந்த பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பெயினோட தூரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. பெயினோட வலி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அது டெலிவரி பெயின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பெயினை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துலையோ இல்லைன்னா ஒரு 5 நாள்லையோ உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு 2 சிம்டம்ஸ் இல்லைன்னா 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெலிவரி பேக் எப்படி ரெடி பண்ணணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட பாப்பாவுக்கு ரெடி பண்ணது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரி பெயினை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதையும் டெலிவரி பெயின் அப்போ எப்படி புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டு கார்ட்லையும் வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இதை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.